Hi traders, welcome to post market analysis. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுடைய க்ளோஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு பெரிய ஃபால் வந்துருச்சா, கரெக்ஷன் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் உண்மையிலேயே இது வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராஃபிட் புக்கிங் செஷன் மாதிரி தான் இருந்துச்சு. நிஃப்டி 50 80 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 23,865 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் 250 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 76,478 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் 184 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 57,543 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த கரெக்ஷனுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மந்த்லி F&O எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி நாளில் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதுவும் கடந்த சில நாட்களாகவே மார்க்கெட் தொடர்ந்து மேலே போயிட்டு இருந்துச்சுனால இன்னைக்கு நிறைய ட்ரேடர்ஸ் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. அதனால மார்க்கெட் நாள் முழுக்க ஒரு ப்ரெஷர்லயே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து ஐடி செக்டர் அப்படிங்கிறது டவுன் ஆச்சு. இப்போ நீங்கள் ஐடி இண்டிசஸ் பார்த்தாலே உங்களுக்கு அது புரியும். ஸோ இங்கே பாருங்க, ஐடி செக்டர் வந்து ஓவராலாகவே டவுன் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் இன்னும் டிலே ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஐடி கம்பெனிஸ்க்கு ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் மீது ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இன்ஃபோசிஸ், டிசிஎல், ஹெச்சிஎல் டெக்கு, டெக் மஹிந்திரா, விப்ரோ மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய ஐடி ஸ்டாக்ஸ்லையுமே அந்த செல்லிங் ப்ரெஷரை பார்க்க முடிஞ்சுது. ஐடி இண்டெக்ஸ் மட்டும் பார்த்தாலே கிட்டத்தட்ட 1.5% மேலே கரெக்ஷன் வந்திருக்கு. நிஃப்டி டவுன் ஆனதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஆனால் மார்க்கெட் முழுக்க நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு ஆட்டோ அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபுல்லாகவே அதையும் பார்க்கலாம். பாருங்க, ஸோ இன்னைக்கு ஆட்டோ செக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. மாருதி சுசுகி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் பர்ஃபார்மராக இருந்துச்சு. ஸ்ட்ராங் பையிங் காரணமாக ஸ்டாக் நல்ல ரேலி கொடுத்துச்சு. இன்வெஸ்டர்ஸ் வேல்யூ பையிங் பண்ணதுனால ஆட்டோ செக்டர் ஓவரால் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சு. அதோட டைட்டனுமே இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் காட்டுனுச்சு ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த டைட்டனோட ரேலி நீங்கள் இங்கே பார்க்கலாம். நல்ல ஒரு ரேலி. ஸோ கன்சியூமர் டிமாண்ட் இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் ரீசனுக்கான இந்த டைட்டன் அப்படிங்கிறதுல பையர்ஸ் ஆக்டிவாக இருந்தாங்க. ஃபினான்ஷியல் ஸ்பேஸில் பஜாஜ் ஃபினான்ஸும் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படிங்கிறதும் இன்னைக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது மார்க்கெட் டவுன்ல இருந்தாலும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்லாம் அக்குமுலேஷன் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். ஆனா சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர்ல இருந்துச்சு. ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு பிக்கஸ்ட் லூசர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இருந்துச்சு. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஃபால். ஆரம்பத்திலே ஒரு சடன் கிராஷ், அதுக்கப்புறமா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, டெல்லி கவர்மெண்ட் வந்து புதிய இவி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அடாப்ஷன் வந்து இன்னும் வேகமா அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்ல உருவாச்சு. அதனால ட்ரெடிஷ்னல் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு லாங் டேர்ம் காம்படிஷன் அதிகரிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இன்வெஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் காஷியஸா இருந்தாங்க. அதே மாதிரி டாடா கன்சியூமர்லயும் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்லயும் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்கு கூடுதலா 30,000 கோடி சப்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதனால எல்என்டி, பவர் கிரிட், ஆர்இசி, பிஎஃப்சி மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கம்பெனிஸ் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் உடைய வாட்ச் லிஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இது ஒரு இது ஒரு ஷார்ட் டேர்ம் நியூஸ் மட்டும் இல்ல. லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோத்துக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல். அதே மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்திருக்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பிரஷர்ல இருந்தாலும், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்பேஸ்ல ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கு. ஸோ அது இங்க உங்களுக்கு இண்டெக்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக்கு, அதுக்கப்புறமா இன்னொன்னு சில ஸ்டாக்ஸ் வந்து வால்யூம்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இதுல நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் என்னன்னா, மார்க்கெட் டவுன் ஆனாலும் மணி கம்ப்ளீட்லி வெளிய போகல. ஒரு செக்டார்ல இருந்து இன்னொரு செக்டாருக்கு ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம ஸ்மார்ட் மணி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
குளோபல் மார்க்கெட் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் சைடில் இன்னும் அந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. வெஸ்ட் ஏஷியாவில் ஈரான் யூஎஸ் டென்ஷன் மறுபடியும் ஹெட்லைனுக்கு வந்திருக்கு. அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யூஎஸ் டாலர் தொடர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. டாலர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் எஃப்ஐஐ மணி வெளியே போகக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்குது. அதனால டாலர் இண்டெக்ஸையும் இந்த வாரம் நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். குடாயிலுடைய அப்டேட் என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. பிரெண்ட் குடாயில் வந்து கிட்டத்தட்ட $72 பக்கத்துலையும், WTI குடாயில் வந்து $70 பக்கத்துலையும் ட்ரேட் ஆகுது. ஸோ ஆயில் பிரைசஸ் அப்படிங்கிறது இன்னும் மேலே போகாமல் கூல் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஏவியேஷன், பெயிண்ட், கெமிக்கல் செக்டர் கம்பெனிஸ்க்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,750 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 23,750 அப்படிங்கிற இந்த லெவல் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 24,000 அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவும் இருக்கும். ஸோ இந்த 24,000 ஆஸ் வெல் அஸ் இந்த 23,750 அப்படிங்கிற அந்த 2 ஜோனையுமே நீங்க வந்து முக்கியமா பார்க்கணும். அதே மாரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு யுஎஸ் நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா அப்படிங்கிறது வருது. 2வது இசிபி அஃபிஷியல்ஸ் பேசக்கூடிய கமெண்ட்ஸும் இருக்கு. இந்த 2 ஈவெண்ட்ஸும் குளோபல் மார்க்கெட் மட்டும் இல்ல, இந்தியன் மார்க்கெட்டுக்குமே டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரிகரா இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். மறுபடியும் உங்கள நாளைக்கு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.